ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத ஸ்ரீமத் பகவத் கீதா அத சப்தமோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச त्रिभिर्गुणमयैर्भावैः येभिः सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति मामेभ्यः परमव्ययम् दैवी ह्येषा गुणमयी मम माया दुरत्यया मामेव ये प्रपद्यन्ते मायामेतां तरन्ति ते न मां दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते नराधमाः माययापहृतज्ञानाः आसुरं भावमाश्रिताः चतुर्विधा भजन्ते मां जना सुकृतिनोऽर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभ. நாம ஞானி அப்படின்னு ஒரு வார்த்தை வர்றதுனால அதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துட்டு போய் அடுத்த ஸ்லோகங்கள் ஞானியை பற்றி பேச போகுது. இதில் 2வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகம் முதல், அதாவது ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்னு வரக்கூடிய ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களும் நாம ஓர்மையில வச்சுக்கணும். இருந்து பகவானுடைய 55 பகவானுடைய பதில் ஆரம்பிக்குது. ஞானி எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. இது ஒரு இடம் ஞானியை பற்றி நாம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம் முதல் 11 வரை, இது உயர்நிலையில் கூட பாடத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சமய வகுப்பில். அதை முடிக்கும்போது 11 பகவான் ஏதத் ஞானம் இதி புரோக்தம், இதெல்லாம் ஞானம் என்று சொல்லப்படுகிறது, அஜ்ஞானம் யததோ அந்யதா, மீதி எல்லாம் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு பகவான் முடிக்கிறார். இது சில குறிப்பிட்ட இடங்கள், மற்றபடி பரவலாக இருக்குது. ஆனால் இந்த இடங்கள் நாம் இதோட சேர்த்து ஞாபகம் வைக்கிறதுக்கு, சேர்த்து படிக்கிறதுக்கு தகுதியான இடங்கள். அது மாதிரி அசுர தெய்வ சம்பத் 16வது அத்தியாயத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அது சம்மந்தமாக கூடுதலாக தெரியும்னா நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது மாதிரி சத்வரஜஸ் தமஸ் பல இடங்களில் வருது.
அதில் ஒன்று 14வது அத்தியாயம், 17, 18 அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வருது. பொருளோட கீதையை வச்சுருந்தா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு உதவுங்கிறதுனால சொன்னேன். மற்றபடி அந்தந்த அத்தியாயங்கள் வரும்போது நாம் கூடுதலாக பார்ப்போம். இதில் இனி நாம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரணும். நடைமுறைக்கு வர்றதுல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதுக்கு வழி என்ன அப்படின்னா, 4வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னது மாதிரி தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. நாம் பணிந்தும் வினாக்களை கேட்டும் சேவை செய்தும் படிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் விசேஷ தன்மைகள் இருக்கு. நம்முடைய புரிந்து கொள்ளுதலை அது அதிகப்படுத்தும். நமக்கு சில உதாரணங்கள் இருக்கு. சேவை மட்டும் செய்தாங்க, படிக்கவே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துட்டுது அப்படின்னு வரலாற்றில் நாம் சில உதாரணங்களை பார்க்குறோம். குருவுக்கு சேவை செய்ததினாலேயே ஞானத்தை அடைந்தார்கள், குரு பக்தியினாலேயே ஞானத்தை அடைந்தார்கள் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் ஏக்கலவ்யன். அவன் குருகிட்ட போய் படிக்கலை, ஆனால் குரு மேலே ஸ்ரத்தையோடு அவருடைய சிலையை வச்சு வழிபட்டு கற்றுக்கிட ஆரம்பித்தா அவனுக்கு எல்லா வித்தைகளும் வர ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சங்கருடைய சிஷ்யர்லேயும் ஒருத்தர் பற்றி அந்த மாதிரி கதை இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இந்த ஞானம் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வர்றதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ். நம்ம ஒவ்வொரு கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இது இன்னொரு டிப்ஸ். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், பழி ஓரிடம் பாவம் ஓரிடங்கிறது மாதிரி நாம் தப்பாக உலகத்தை பார்க்குறோம், நம்மக்கிட்ட தப்பாக வச்சுக்கிட்டு கடவுள் சரியில்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு திருடன் திருட போன இடத்துல சோறு இடிஞ்சு விழுந்து இறந்து போனான். இறந்த உடனே அவனுடைய மனைவி ராஜாட்ட வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அந்த வீட்டுக்காரன் தான் காரணம். அவன் ஒழுங்காக சோறு கட்டிட்டு அதை இடிச்சு விழுந்திருக்காது, என் வீட்டுக்காரர் செத்துருக்க மாட்டார்ல, அதனால என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு எனக்கு நியாயம் வேணும், தண்டனை கொடுங்க அவனுக்கு அப்படின்னு. அதனால வீட்டுக்காரனை ராஜா கூப்பிட்டு அனுப்புனார். வீட்டுக்காரன் சொன்னா, ராஜா நான் என்ன பண்ணட்டும், நானா வீட்டுக்கு சோறு கட்டினேன், கொத்தனார்கிட்ட சோறு கட்ட சொன்னேன், அவர் சரியா கட்டலைங்கிறதுக்கு நானா பொறுப்பாளி, அதனால நீங்க தண்டிக்கிறதா இருந்தால் நியாயமா தண்டிக்கணும்னா கொத்தனாரை தான் தண்டிக்கணும் அப்படின்னு. உடனே ராஜா சரி கொத்தனாரை கூப்பிட்டு அனுப்பு அப்படின்னாரு. கொத்தனார் வந்தார். கொத்தனார கிட்ட ராஜா சொன்னார், இப்படி நீ கட்டின சோறு இடிஞ்சு விடுத்துட்டு அதனால நீ தான் குற்றவாளி, அவங்க வீட்டுக்காரர் இறந்து போனாரு, அதனால உனக்கு தண்டனை தர போறேன் அப்படின்னு. கொத்தனார் என்ன ராஜா இது அநியாயமா இருக்கு, நான் சோறு கட்டினேங்கிறது உண்மைதான், ஆனால் அந்த சோறுக்கு சாந்து குழைச்சி தந்த ஆள் வேற, அந்த ஆள் சரியா சாந்து குழைச்சி தரல, கொஞ்சம் அது லூஸாக குழைச்சி தந்துட்டாங்க, அதனால தான் அந்த சோறு இடிஞ்சு விடுத்துட்டுது, சரியா காயல்ல அப்படி. உடனே சரி சாந்து குழைச்சால கூப்பிடுங்க. அந்த ஆள் வந்தார். அது ராஜா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஏன்னா வழக்கமாக என்கிட்ட ஒரு குடம் கொடுப்பாங்க, இந்த தடவை தந்த குடம் கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதில் கொஞ்சம் தண்ணி கூட வந்துட்டுது, அதனால நான் வழக்கம் போல 5 குடம் விடுவேன், இன்றைக்கி 5 குடம் விட்டேன், தண்ணி கூடி போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும். அதனால குடஞ்ச இதால் தான் அதுக்கு பொறுப்பு, குடம் சைஸ் மாறி போச்சு, அதனால நீங்கள் அவரை தான் பிடிக்கணும் அப்படி. உடனே ராஜா அந்த ஆளை சொல்லி அனுப்பியாச்சு. அந்த ஆள் வந்தார், விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த ஆள் சொன்னார், ராஜா இது ரொம்ப அநியாயம், ஏன்னா நான் குடம் செய்யறதுல எக்ஸ்பர்ட், எப்பவும் கரெக்டாக செய்திருவேன்,
அன்னைக்கு நான் கூட செய்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு அம்மா போனாங்க. அவங்க இந்த சலங்க சத்தம் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன்னா அதில் கொஞ்சம் அளவு மாறி போச்சு. அதனால அந்த அம்மாவுடைய சலங்க சத்தம் தான் காரணம். ராஜா அந்த அம்மாவை கூப்பிட்டாரு பேச. அந்த அம்மா சொன்னாங்க, ராஜா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எனக்கு ஒரு விசேஷ வீட்டுக்கு போக வேண்டி இருந்தது, வண்ணாங்கிட்ட துணி அலக்க கொடுத்துருந்தேன், அவன் அந்த துணியை இத்தனை மணிக்கு தரணும், 10 மணிக்கு தரணும், அப்போ தானே 11 மணிக்கு விசேஷத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தேன், அவன் டைமுக்கு தரல, அதை என்னன்னு ஒரு நிலை போய் கேட்டுட்டு வந்துடுவோமே, நான் அந்த பக்கமாக போனேன், அதனால இது வண்ணானுடைய குற்றம், என் குற்றம் இல்லை. அதனால வண்ணானை கூப்பிட்டு அனுப்பியாச்சு. வண்ணான் சொன்னாரு, விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, ராஜா இது ஏன் குத்தவும் கிடையாது, நான் துணி எனக்கு போனேன்னா போன இடத்துல அங்கே ஒரு சாமியார் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நம்ம துணியை அடித்தா அந்த வெள்ளம் அவரு மேலே பற்றப்படாதுன்னு சரி அவர் தபஸ் பண்ணி எழுப்பி போவார், அதுக்கப்புறம் துணியை அலக்கலாம் அப்படின்னு நான் காத்திருந்தேன். அவர் அங்கேயே குத்து பிள்ளையார் கணக்காக உட்கார்ந்துருந்தாரு. அதனால எனக்கு லேட் ஆகி போச்சு துணி துவைக்கிறதுக்கு. சரி அப்போ அந்த சாமியாரை கூப்பிட்டாரு. இப்போ அந்த சாமியார் வந்து மௌனம் வரும். ராஜா கூப்பிட்டு அனுப்பினார். வந்து விவரத்தை சொன்னார். இதுக்கு நீ தான் காரணம், அதனால் ஒன்று தண்டிக்க போகிறேன் அப்படின்னாரு. அவர் தான் மௌனவர் தாச்சே, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். ராஜா ஒரு தரம் 2 தரம் 3 தரம் நேரம் அவர் பதிலே சொல்லலை. சரி அந்த அளவு பிடிச்சி தூக்கில் போட விட்டாரு. பழி ஓரிடம், பாவ ஓரிடம். அது மாதிரி நாம செய்கிறதெல்லாம் நாம, இந்த உடம்பு நாம நினைப்போம், மனசு நாம நினைப்போம், இதெல்லாம் செய்வோம். கடைசியில பழி யாருன்னா ஆண்டவன் தான் சரியில்லை, அவர் உலகத்தை படைச்சது சரியில்லை அப்படின்ட்டு நாம சொல்லுவோம். நல்ல கடவுள் மேல வழிபடக்கூடாது, நம்ம மேலதான் பழிய போடணும். ராமகிருஷ்ணர் சொல்வார், தந்தையுடைய கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை போகுது, இன்னொரு குழந்தைய தந்தை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இதுல தந்தையுடைய கையை பிடிச்சிட்டு போற குழந்தை ஒருவேளை அதுக்கு பிடி நழுவி விழுந்துடலாம். ஆனா தந்தை எந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிருக்காரோ அந்த குழந்தையுடைய பிடி நழுவாது. அதனால நாம பகவானை பிடிக்கணும், அதை விட சிறப்பு பகவான் நம்மளை பிடிக்கிறது மாதிரி நாம நடந்துக்கிறது. இதை இப்படி கூட சொல்லுவாங்க, பூனை நியாயம் குரங்கு நியாயம் அப்படின்னு, மர்க்கட மார்ஜார நியாயம். பூனைக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, அது தன இடத்துல இருக்கும், இருந்து மியாவ் மியான்னு கத்திக்கிட்டே இருக்கும். தாய் பூனை வந்து அதை தூக்கி வேற எங்கேயாவது கொண்டு வைக்கணும்னா வைக்கும். இந்த பூனைக்குட்டி ஒண்ணுமே பண்ணாது, தாய்க்குட்டி தான் பிடிச்சு கொண்டு தூக்கி வைக்கணும். அது தாயினுடைய பொறுப்பு, பகவானுடைய பொறுப்பு மாதிரி. ஆனா இந்த குரங்கு குட்டி விஷயத்துல பாத்தீங்கன்னா, குரங்கு தாயை பிடிச்சிருக்கணும், அது மரத்துக்கு மரம் கிளக்கி தாவி போயிட்டு இருக்கும். குரங்கு குட்டி தான் நல்லா பிடிச்சுக்கணும். தாய் குரங்கு குட்டியை பத்தி கவலைப்படாது, அது விழுந்துருமே, இவ்வளவு தூரம் நம்ம துள்ளி போறோமே, அதிர்ச்சி எல்லாம் வருதே, குட்டிக்கு இப்படி நழுவிட்டா என்ன பண்றது, அதெல்லாம் தாய்க்குட்டி குரங்கு யோசிக்காது. சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, அப்படி ஏதாவது குரங்கு குட்டி விழுந்தா குரங்கு போட்டுக்கிட்டே போயிடுவான், அது வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதியோட பிறக்கல அப்படின்னு. பொதுவா விலங்குகள்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உறுதியான திறமையான குழந்தைகளை மட்டும்தான் தாய்கள் காப்பாற்றும், மற்றவற்றை காப்பாற்றாத விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறையும் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ இந்த குரங்கு குட்டி குரங்கை பிடிக்கும் போது அது விழுறதுக்கான வாய்ப்பு உண்டு, பிடி வழுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பூனைக்குட்டியை தூக்கும் போது விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால பகவானை பிடிக்கும் போது குரங்கு மாதிரி நம்ம பிடிக்கக்கூடாது, பூனை மாதிரி பகவான் நம்மளை பிடிக்க விட்டுறணும் அப்படின்னு சொல்றதும் உண்டு. இப்போ நாம நம்முடைய அஞ்ஞானத்தினால நம்மளை இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம நல்லா உடுத்து ஒருங்கி ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், மழை காலம், நம்ம ரோட்டில் தான் எப்பவுமே தண்ணி கட்டி கிடக்குமே,
ஒரு பஸ்ஸுக்காரன் ஒரு வண்டிக்காரன் வந்தான், அந்த தண்ணி வழியாக வேகமாக அவன் அவனுடைய வேகத்தில் போனால் அந்த சேரும் சகதியும் நம்ம துணியில் பட்டுட்டுது. நாம் என்ன பண்ணுவோம்? வழங்குவானா? நம்ம பாஷையில் ஏதாவது அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம். என் மேலே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான், தண்ணி அடிச்சது எதுக்கு மேலே? துணி மேலே தான். அந்த மாதிரி சொல்லுவோம், என் மேலே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. அதனால் நம்முடைய நான் அப்படிங்கிற உணர்வு சில சமயங்களில் இந்த துணியில் கூட, நம்முடைய துணியில் கூட இருக்கும். நம்முடைய வீட்டு மேலே இருக்கலாம், நம்முடைய வாகனங்கள் மேலே இருக்கலாம், நம்முடைய சொத்து மேலே இருக்கலாம், நம்முடைய உடைமைகள் மேலே கூட இருக்கலாம். அந்த அளவு கூட சில பேருக்கு அந்த உணர்வு தடிச்சிருக்கலாம். குறைஞ்சபட்சம் எல்லாருக்குமே உடலில் இருக்கும், மனசில் இருக்கும், பிராணனில் இருக்கும், புத்தியில் இருக்கும். அப்போ நாம இது எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நாம இல்லை அப்படின்னு நாம உணர்ந்துக்கணும். இப்போ என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லும்போது இது நான் இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. என்னுடைய கடிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கடிகாரம் நான் இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. என்னுடைய துணின்னு சொல்லும்போது இது நான் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அது மாதிரி இது என்னுடைய உடம்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ இந்த உடம்பு நான் இல்லைங்கிற உணர்வு வரணும். ஆனால் சில சமயங்களில் நாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது மாதிரி நமக்கு குழப்பம் வந்துடும். இந்த குழப்பம் வர்றது தப்பு இல்லை. எப்போ அந்த குழப்பம் வருதோ அப்போ நாம் திருப்பி அதை தெளிவுக்கு நம்முடைய புத்தியை, அறிவை கொண்டு வரணும். அப்போ இந்த உடல் அறிவில்லாதது, நான் அறிவுள்ளவன். நாம இந்த உடலை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றோம், உடலை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். நம்முடைய உடலுக்கு ஒரு எல்லை உண்டு. அது எப்போ பிறக்கும், எவ்வளோ நாள் வளரும், அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் அது அப்படியே தாக்கு பிடிக்கும், அப்புறம் மாறும், அப்புறம் தேயும், அழியும். இதெல்லாம் ஒரு வரையறை இருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அதை தாண்டி இந்த உடலை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எப்போவுமே வயசு கூடாமல் இருக்கணும், எப்போவுமே இளமை மாறாமல் இருக்கணும், எப்போவுமே நிறம் மங்காமல் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் வியர்த்தமான முயற்சி. அதே மாதிரி நம்முடைய ஞான இந்திரியங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ் படியே கூட ஒரு குறிப்பிட்ட ஒளி ரேஞ்சில் தான் நம்முடைய கண்ணு பார்க்க முடியும். பூனை, ஆந்த, இதுக்கெல்லாம் அந்த ரேஞ்சு வித்தியாசம். அதனால நம்ம அதெல்லாம் இருட்டிலையும் பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்முடைய கண்ணு பார்க்குற ஒரு ஒளி ரேஞ்ச் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் பார்க்க முடியும். அதை விட கூட இருக்கணும், ரொம்ப கூடாமல் போகக்கூடாது. இப்போ சூரியன் அந்த மாதிரி ரொம்ப பிரகாசமான பொருட்களை நம்மளால் பார்க்க முடியாது. ஏதாவது ஃபில்டர் வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா நம்முடைய கண்ணுக்கு அதுக்கு மேலே தாங்குகிற சக்தி கிடையாது. அதே மாதிரி நம்முடைய காதுக்கு 2000 டெசிபல் நினைக்கிறேன், 20 டெசிபல் இருந்து 2000 டெசிபல் வரைக்கும் இல்லையா, 20,000 டெசிபல் வரைக்கும் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம காது கேட்கும். அதுக்கு முன்னையோ பின்னையோ கேட்காது. அப்படி யாராவது கேட்டதுன்னா நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு பாம்பு செவி அப்படின்னு சொல்லிடுவோம். மற்றபடி அதுக்கு முன்ன பின்ன நமக்கு கேட்காது. அப்போ இப்படி நம்முடைய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் இதை மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், அந்த ஆளுடைய தோல் எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கும். சாதாரண மனிதர்களோட ஒப்பிடும்போது அந்த ஆளுடைய தோல் ரொம்ப அதிகமான வெப்பத்தை தாங்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் கின்னஸ் புத்தகத்தில் இருக்கார். அது மாதிரி சில பேர் ஷாக், மின்னலுடைய ஷாக்கை கூட தாங்கக்கூடிய உடல் உள்ளவங்க இருக்காங்க. அது மாதிரி சில பேர் குறைந்த அளவு ஆக்சிஜன்ல உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கிறவங்க, நேபாளில் இருந்து ஒருத்தர் அப்படி இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பொதுவாக ஒரு ரேஞ்ச் இருக்கு. இனி இதுல சில பேர் அவங்க தபஸ்விகள் கிடையாது, அவங்க ஞானிகள் கிடையாது, ஆனா பிறப்பிலேயே அவங்க உடம்புல அப்படி ஒரு விசேஷ தன்மை இருக்கு.
இதை வந்து ஹிஸ்ட்ரி டிவின்னு ஒரு டிவி உண்டு, அதில் எனக்கு பேர்களெல்லாம் ஞாபகம் வரல, ஏன்னா நம்மளாம் அது வந்து எப்போவாவது இது பண்ணுறது, அதுவே தொழிலாக இருக்கிறதில்ல. ஸ்பீல்பர்க்னு ஏதோ ஒரு ஆள் நினைக்கிறேன். ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற கதையை எழுதினவர் என்ன பண்ணாரு, அவருக்கு சில கடிதங்கள் வர ஆரம்பிச்சது. எங்கள் ஊரில் இப்படி ஒரு அதிசய பிறவி இருக்குது, எங்கள் ஊரில் இப்படி ஒரு அதிசய பிறவி இருக்குன்னு பல கடிதங்கள் வர ஆரம்பிச்சது. அவர் அந்தந்த நபர்களை போய் பேட்டி எடுத்து அதை வீடியோகிராஃபி பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதை அந்த ஹிஸ்ட்ரி டிவியில் போட்டாங்க. இன்னும் போட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். அதில் இந்த மாதிரி விசேஷ நபர்களை பற்றி இருக்கு. அப்போ சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு, ஆனால் எந்த மனிதர்களுக்கும், விசேஷ மனிதர்களுக்கு கூட, அதிசய மனிதர்களுக்கு கூட ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம இந்த சோரில் ஏற முடியாது, ஆனால் சில மனிதர்கள் இருக்காங்க இப்படி சோரில் ஏறிடுவாங்க. இந்தியாவிலே இப்படி ஒரு ஆசாமி இருக்கார், குரங்கு மாதிரி சும்மா செங்குத்தான பாறையில் அல்லது சோர்ல எல்லாம் ஏறிடுவார். இதை மாதிரி விசேஷ சக்தி இருக்கிறவங்க உட்பட, அது வந்து ஒரு தெய்வீக தன்மையெல்லாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படி இருக்கு. அப்படிப்பட்டவங்க உட்பட அவங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. நாம அதனால அந்த ரேஞ்சை தாண்டி போக முடியாது. கடவுள் என்ன தந்திருக்காரோ அதைத்தான் நாம காப்பாற்ற முடியுங்கிற உணர்வோடு இருக்கணும். அதை விட்டு தாண்டி போகணும்னு நினைச்சு நம்ம நாட்களை, நேரத்தை, உழைப்பை வீணாக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் எதனால வரும்னா, நாம உடம்பு நாம, மனசு நாமன்னு நினைக்கும் போது இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நாம உலகத்தில் வரும்போது தனியா வந்தோம், போகும்போது தனியா போறோம் அப்படிங்கிற ஞானம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் நாம என்ன பண்றோம், சில சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய குழந்தை காப்பாத்தல, அல்லது என்னுடைய கணவர் காப்பாத்தல, மனைவி காப்பாத்தல, அப்பா அம்மா காப்பாத்தல, அல்லது உதவி பண்ணல, அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள போறோம். காப்பாத்தினா நல்லது, சந்தேகம் இல்லை. நம்ம தனியா இருக்கிறோம் அப்படின்னா, அல்லது நாம் ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு உதவி கிடைச்சா நல்லது. மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு சமூக விலங்கு. ஒரு நியாய மாதிரி விலங்குகள் கூட இன்னொன்னு சாராம வாழும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சுதுன்னா கோழி கூட தன்னுடைய குஞ்சை கொத்தி விரட்டிடும், அப்புறம் அந்த குஞ்சுகள் தனியாக தான் வளரும். இதை மாதிரி விலங்குகள் குளிர், வெப்பம், மழை எல்லாத்தையுமே தானாகவே தாங்கி வாழக்கூடிய ஒரு தன்மையோட இயல்பாக படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சார்ந்து வாழ்கிற தன்மைங்கிறது ரொம்ப குறைவு. நாம சொல்றோம் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு. அதுக்கு காரணம் என்ன, நாம மற்றவங்களை சார்ந்து தான் வாழ முடியும். அதனால மற்றவங்களை சார்ந்து வாழ்றது நமக்கு ஒரு இக்கட்டான அல்லது கட்டாயமான சூழ்நிலை. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பகைக்க கூடாது. அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், ஒரு அன்பான உறவை நாம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து மேஷ ராசியில பிறந்தோம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்தோம், அதனால நம்ம கொஞ்சம் கோபக்காரனா இருப்போம் அப்படின்னா அது வேலைக்காகாது. அல்லது நமக்கு 2வது ஸ்தானத்துல ராகு, கேது, சனி இந்த மாதிரிலாம் உட்கார்ந்துருக்காங்க, அதை நம்ம பேசுனா அடுத்தவங்க மனசு புண்படும், அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். தலையெழுத்துல பிறக்கும் போதே கொண்டு பிறக்கலாம். ஆனாலும் நம்முடைய முயற்சியினால நாம் அதை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 3வது அத்தியாயத்துல பகவான் சொல்றாருல, எதனால ஒரு மனுஷன் பாவத்தை செய்கிறான் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். பகவான் சொல்றார், காம ஏஷக குரோத ஏஷக அப்படின்னு தொடங்கி வித்தி ஏனம் இக வைரினம், இதை எதிரிகள் என்று உணர்ந்து கொள்வாயாக, அதனால அதை ஜெகி சத்ரு மகாபாகோ, நீ அந்த எதிரிகளை ஜெயிக்க முயற்சி பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால நாம சில பிறக்கும் போதே சில விஷயங்களை, குணங்களை கொண்டு பிறந்திருக்கலாம். இருந்தாலும் அது நம்முடைய உலகியல் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கும்னா அதை நாம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த ஞானத்துல முதல் ஞானம் என்ன அப்படின்னா, நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை. ஒருவேளை இப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜீரணிக்கிறதுக்கு அப்படின்னா கொஞ்சம் இப்படி லேசா மாத்தி சொல்லிக்கிங்க. நான் இந்த உடம்பு மட்டும் இல்லை, நான் இந்த மனசு மட்டும் இல்லை,
நான் இந்த பிராணன் மட்டும் இல்லை, நான் இந்த புத்தி மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இருக்கிறேன். அந்த மாதிரி இப்போ வேணா தொடங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியணும். முதல்ல தெரிஞ்ச பிறகு அதை நாம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். நான் சொல்லியிருக்கிறேன், கீதை அப்படிங்கிறது நம்மளை நம்முடைய கவலையிலிருந்து வெளியே எடுக்கிற ஒரு நூல், நிம்மதியை தரக்கூடிய ஒரு நூல். அசோச்சியான் அன்வசோச்சஸ்தோம் அப்படின்னு தான் கீதை ஆரம்பிக்குது. நீ கவலைப்பட தேவையில்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுற, சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொல்லி அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச, கவலைப்படாதேன்னு பகவான் முடிக்கிறார். அப்போ கவலை இல்லாம வாழ்றதுக்கான வழி கீதை. ஆனா அந்த கீதை நமக்கு இந்த விஷயங்களையும் தெளிவா சொல்லுது. 14 நினைக்கிறேன், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேன்னு சொல்லும் போது பகவான் ரொம்ப தெளிவா சொல்றார், சுக துக்கம் இன்ப துன்பம் எல்லாம் வரும், அதை நம்ம மாற்ற முடியாது, சகிச்சுக்கணும். தான் திதிக்ஷஸ்வ. அப்போ இந்த உடம்புக்கு என்னென்ன நடக்குதோ அது வரத்தான் செய்யும், நாம் அதை சகிக்கத்தான் வேணும். மனசுக்கு சகிக்கத்தான் வேணும், புத்திக்கு சகிக்கத்தான் வேணும், மற்ற எல்லாவற்றுக்கும் ஏற்படக்கூடியதை நாம சகிக்கத்தான் வேணும். அதுல நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதனால ஏற்படக்கூடிய கவலைகள் இருந்து நாம விடுபட முடியும். எனக்கு முடி நரைச்சிட்டதே அப்படின்ட்டு நமக்கு கவலை வரலாம். வைட்டமின் B12 குறைவா இருந்தால் முடி நரைக்கத்தான் செய்யும், தோல் சுருங்கத்தான் செய்யும், ஞாபக மறதி வரத்தான் செய்யும். வைட்டமின் B12 குறையாம பார்த்துக்க வேண்டியதான். இப்போ வைட்டமின் B12 அப்படி குறைஞ்சிட்டா ஊசி பண்ணணும், டேப்லெட் சாப்பிடணும். இல்லை மோர் தயிரில் எல்லாம் வைட்டமின், சைவ உணவுக்காரங்களுக்கு மோர் தயிரெல்லாம் இருக்கா. இல்லை நாங்கள் வேகன், பால் தயிரில் கூட நாங்கள் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா வேற வழியே இல்லை, டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான், இல்லை ஊசி போட்டுக்க வேண்டியதான். எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாம அதுக்கு சொல்யூஷன் தேடலாம், தப்பு இல்லை. எனக்கு ஒரு நோய் இருக்கு, நான் அதுக்கு மருந்தை தேடலாம். பகவான் மருந்தை படைச்சுக்கிட்டு தான் நோயை படைச்சிருக்காரு தவிர நோயை படைச்சுக்கிட்டு மருந்தை தேடக்கூடிய லெவலில் நம்மளை வைக்கல. அதனால நமக்கு பிரச்சனைகள் வரும், உடலாலேயோ மனசாலேயோ ஏதோ விதத்தில் நமக்கு பிரச்சனை வரலாம், அது தப்பு இல்லை. அந்த பிரச்சனைகள் வராதுன்னு பகவான் சொல்லல, இந்து மதம் அப்படி எங்கேயும் சொல்றது இல்லை. அந்த பிரச்சனைகளை நாம எப்படி கையாளுவதுன்னு யோசிக்கலாம், அதுலேயும் தப்பு இல்லை. அந்த பிரச்சனைகளால நாம கவலைக்கு உள்ளாயிடக்கூடாது, டிப்ரெஷனுக்கு உள்ளாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பகவான் சொல்லக்கூடியது. இப்ப அதுக்கு நாம அப்பப்ப இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப நாம பொதுவா இந்த உடம்பு நான் நினைக்கிறதுனால தலைவலி வந்துட்டா நாம துன்பப்பட ஆரம்பிச்சிடுறோம், கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். வயிற்றுவலி வந்துட்டா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஒவ்வொன்றும் நமக்கு கவலையை கொடுக்குது. அதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வோ அதை நம்ம தேடி போகலாம், தப்பு இல்லையே. அதை ஒரு பாசிட்டிவ் மனசோட, ஒரு தைரியமான மனசோட நாம எதிர்கொள்ளணும். அதுக்கு முதல்ல நாம இந்த உடம்பு நான்கிற உணர்வு வெளியே வரணும். பொதுவா நாம எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் இந்த காரியத்தை செய்யறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி நாம யோசிப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் நம்ம யோசிச்சு செய்வோம். பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை யாரும் செய்ய மாட்டாங்க. பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபின பிரவர்த்ததே, முட்டாள் கூட பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேதாந்தம் அல்லது சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நாம கவலை இல்லாம வாழ்றது, நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது, நோய் நொடி இல்லாம வாழ்றது இல்லை. ஆனா அதுவும் நடக்கலாம், நோய் நொடியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சாஸ்திரத்தை படிக்கும் போது முக்கியமா இனி 16, 17, 18 எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, மனசை சமநிலையில் வைத்துக் கொள்வது எப்படி, மனசை ஒருமுகப்படுத்துவது எப்படி, இப்படியெல்லாம் நிறைய டிப்ஸ் வரப்போகுது. நமக்கு 13ஆம் அத்தியாயம் தொடங்கி இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய வரப்போகுது. இப்போ இதெல்லாம் படிக்கிறீங்களோ இதுக்கெல்லாம் டிப்ஸ் நிறைய வரப்போகிறது 13க்கு மேலே. அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு வச்சுங்களேன். சாத்விகமான வாழ்க்கைனா எப்படி இருக்கும், ராஜசமான வாழ்க்கைனா எப்படி இருக்கும், தாமசமான வாழ்க்கைனா எப்படி இருக்கும். தாமசமான வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும், அதிகப்படுத்தும். ராஜசமான வாழ்க்கையும் அதை மாதிரி. ஆனா சாத்விகமான வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனைகளை தராது, நோய் நொடிகளை தராது,
கவலைகளை தராது. இந்த மாதிரி நிறைய பலன்கள் அதில் இருக்கு. இதெல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகிறோம். ஆனால் அதனால சாஸ்திரத்துக்கு நோய் நொடிகளை குறைக்கக்கூடிய குணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வர மாட்டேன். துன்பத்தை குறைக்கக்கூடிய குணம் இல்லைன்னு சொல்ல வர மாட்டேன். ஆனால் அதனுடைய முக்கிய நோக்கம் அது இல்லை. இதனால எல்லாம் உங்களுக்கு கவலை வந்தால் அந்த கவலையிலிருந்து கண்டிப்பாக இது நீக்கும். அப்போ இப்போ சாஸ்திரம் படிக்கிறதுனால பிரயோஜனம் கவலையிலிருந்து விடுபடுறது. இப்போ சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு 4 விதமான விஷயங்கள் தேவை அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஒன்று அதிகாரி. இதை படிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் யாரு அப்படிங்கிறது முதல் விஷயம். இதை அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்டு தெரியும்னா பார்த்துக்குங்க, இல்லைன்னா டைரக்ஷன் மாற்றணும். அனுபந்த சதுஷ்டயம் சொல்லுவாங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டிய 4 விஷயம். அதிகாரி யாரு, இதை யாரு படிக்கலாம்? பிராமணன் படிக்கலாமா, சூத்திரன் படிக்கலாமா, இப்படியெல்லாம் கேள்வி வரும். அதுக்கு விடை பிராமணன் சூத்திரன் பத்திலாம் விடை அந்த அதிகாரியில இல்லை. அடுத்தது விஷயம், இந்த புத்தகத்துல என்ன விஷயம் சொல்றாங்க. அடுத்தது சம்பந்தம். சரி, அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம், எனக்கு அது தேவையா இல்லையா, அதனால எனக்கு என்ன எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், என்னுடைய லட்சியத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். அடுத்தது 4வதா பிரயோஜனம். அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது. இப்போ இதுல அதிகாரி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவருக்கு 4 விஷயங்கள் தேவைன்னு சொல்லியிருக்கு. அதுதான் சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று விவேகம். இதெல்லாம் எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, நாம பகவத்கீதை 6 அத்தியாயம் முடிச்சிட்டோம். நமக்கு நாமெல்லாம் நியாயமா ஞானி ஆகிருக்கணும். ஸ்ரவணத்தினாலேயே ஞானம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. கேட்ட உடனேயே ஞானம் வந்துடும். அப்ப நமக்கு வரலைன்னா ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு விடை சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட வந்திருக்கு, சிலர் கேட்டாங்க, அதனால அதுக்கு பதிலாக ஏதாச்சும் நான் சொல்றேன். இப்போ அதிகாரி அப்படின்னு பார்த்தா முதல்ல விவேகம். விவேகம் அப்படின்னா நிரந்தரமானது என்னது, நிரந்தரம் இல்லாதது என்னது, நித்திய அனித்திய வஸ்து விவேகா. நிரந்தரமானது எது, நிரந்தரம் இல்லாதது எது அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கிறதுக்கு விவேகம்னு பேர். சில பேர் தன்னுடைய அழகை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, தன்னுடைய தோல் நிறத்தை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, முடியை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. நான் சுத்தமா வச்சிருக்கிறதுக்கோ அல்லது அலங்காரம் பண்றதுக்கோ எதிராக சொல்லலை. அதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்கள். நான் சொல்றது ஓவரா போறவங்களை பற்றி சொல்றேன், சரியா? அதனால சரி, இனிமேல் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, நித்தியம் இல்லை, அனித்தியம், அதனால நான் இனிமேல் குளிக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்புறோட. அடிப்படையான தூய்மை எல்லாம் தேவை. அது கிருஷ்ணனே கூட சொல்லுவார், சுச்சி அப்படிங்கிற வார்த்தையில வரும். அதனால தெளிவு அப்படிங்கிறது நிரந்தரமானது, நிரந்தரம் இல்லாதது எது அப்படிங்கிறது. அதுல நிரந்தரம் எதுவோ அதை அடைகிறதுக்கு முயற்சி பண்றது, நிரந்தரம் இல்லாததை நீங்க கைவிட வேண்டாம், அதுக்கு 2ஆந்தரமான முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நீங்க நிரந்தரம் இல்லாத கைவிடணும்னு நான் சொல்லல, அதுக்கு 2ஆந்தரமான முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நிரந்தரமானதுக்கு முதல் தரமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ரையாரிட்டி அதுக்கு முதல்ல இருக்கணும். இப்போ சரி, நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னா, நித்தியம் கடவுள், அதை தவிர மீது எல்லாமே அனித்தியம் இப்படிங்கிற தெளிவு இருக்கிறது. அடுத்தது வைராக்கியம் இருக்கிறது. வைராக்கியம்னா என்ன அப்படின்னா, இன்பங்களுக்கு பின்னாடி, சுகங்களுக்கு பின்னாடி நாம போகிறது. சில பேர் இதுல
ரேஞ்ச் ஆஃப் விஷயங்கள் இருக்கலாம். நிஷ்வக சதம் வஷ்டி, பிச்சைக்காரன் ஒன்றும் இல்லாதவன் 100 ரூபா இருந்தால் கொள்ளான்னு நினைக்கிறான். 100 ரூபா இருக்கிறவன் 1000 இருந்தால் கொள்ளாமன்னு நினைக்கிறான். 1000 இருக்கிறவன் லட்சம் இருந்தால் கொள்ளாமன்னு நினைக்கிறான். லட்சம் இருக்கிறவன் கோடி இருந்தால் கொள்ளாமே நினைக்கிறான். கோடி இருக்கிறவன் ஒரு கோடீஸ்வரனா இருந்தால் கொள்ளலாமே நினைக்கிறான். கோடீஸ்வரன் தான் குபேரனா இருந்தா கொள்ளாமே நினைக்கிறான். குபேரன் தான் இந்திரனா இருந்தா கொள்ளாமே நினைக்கிறான். இந்திரன் தான் பிரம்மாவா இருந்தா கொள்ளாமே நினைக்கிறான். பிரம்மா தான் விஷ்ணுவா இருந்தா கொள்ளாமே நினைக்கிறான். இது சைவர்கள் சொல்ற வரிசை. விஷ்ணு சிவனா இருந்தா கொள்ளாமே நினைக்கிறேன். திருஷ்ணாயா அவதி கோ கதக அப்படின்னு அந்த ஸ்லோகம் முடியும். ஆசைக்கு எல்லை இல்லை, அதனுடைய முடிவை கண்டவங்க யாரும் இல்லை. அப்போ நமக்கு சில பேருக்கு சின்ன அளவில் ஆசை இருக்கலாம், சில பேருக்கு பெரிய அளவில் ஆசை இருக்கலாம். இந்த ரேஞ்சில் உள்ள எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு வைராக்கியம்னு பேர். பொதுவாக நம்ம ஊர்ல வைராக்கியம்னா அவனுக்கு ரொம்ப வைராக்கியம், அதனால இப்ப என்கிட்ட எல்லாம் பேசுறது இல்லை. இந்த சண்டை போடுறது, கோவிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்றோம். ரஞ்சு ராகே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அது வந்தது. ரொம்ப பேசிக்கா அது என்ன அர்த்தம்னா, நம்ம மற்றவங்களை நம்ம கண்ணு கொண்டு பார்க்கறது. மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மூலமா மற்றவங்களை பார்க்கறதுக்கு ராகம்னு பேரு. அப்படி விருப்பு வெறுப்புனால பார்க்காம உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்கு விராகம்னு பேரு. அந்த விராக தன்மைக்கு வைராக்கியம்னு பேரு. அப்போ உலகத்தில் உள்ள விஷயங்களை உள்ளது உள்ளபடி பார்க்கறது வைராக்கியம். அப்படி பார்த்துட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு எது மேலேயும் பற்றுதல் வராது. அப்போ வைராக்கியம்னு என்ன, மறைமுகமான அர்த்தம் என்னது, பற்றுதல் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தத்துல கொண்டு விடுவது. அடுத்தது ஷமாதி ஷட்க சம்பத்திகி, ஷமம் முதலான 6 குணங்கள். ஷமம் அப்படிங்கிற முதல் குணம் என்னன்னா, மனசை நாம கட்டுப்படுத்துறது. அதாவது இப்ப அதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து, நீ 1 மணிக்கூருக்கு வேற ஒன்றை பத்தி நினைக்கப்படாது, இதை தான் சொல்லணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு விளக்கத்தை சுத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. வேற வேலை 1 மணிக்கூருக்கு உனக்கு கிடையாது. சாதாரணமாக நம்முடைய மனசு அது போக்குற அவுத்து விட்ட குதிரை மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு நாம் ஒரு வேலை கொடுத்து இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இது தியானம், ஜபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மனசை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உதவக்கூடிய விஷயங்கள். ஏதோ ஏதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம், நான் நினைக்கிறேன் ஏற்கனவே 6ல் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ததஸ்ததோ நியம்ய ஏதத்து ஆத்மன்யேவ வசம்னயே. எந்தெந்த விஷயங்கள் மனசை ஆத்மாவிலிருந்து பகவானிலிருந்து உங்களை விலக்கி கொண்டு போகுதோ அந்தந்த விஷயங்கள்லேருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு பகவானே சொல்றாரு. இப்படி மனசை கொண்டு வர முயற்சி பண்றதுக்கு ஷமம்னு பேர். அடுத்தது தமம். தமம் அப்படிங்கிற 2வது குணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வெளி இந்திரியங்களை அடக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, இந்த மாதிரி ஸ்தூல இந்திரியங்களை அடக்கிறது. கால் போன போக்கிலே கால் போகலாம், மனம் போகலாமா, கண் போன போக்கிலே மனம் போகலாமாங்கிற மாதிரி அது அதனுடைய போக்கில் போகக்கூடாது. வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. நான் என்ன விஷயத்துல நினைக்கிறேனோ அந்த விஷயத்துல தான் என்னுடைய இந்திரியங்கள் போகணும். நான் இதை கேட்க நினைக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய காது கேட்கணும். நான் இதை பார்க்க நினைக்கிறேனோ அதைத்தான் என்னுடைய மனசு கண்ணு பார்க்கணும். இந்த மாதிரி உள்ள முயற்சிக்கு நாம தமம்னு சொல்றோம். அதனுடைய ஒரு அங்கமாக தான் என்ன பண்றோம், தியானத்துக்கெல்லாம் உட்காரும்போது கண்ணை முடிக்கிறோம். மூக்கை மூட முடியாது, ஆனால் மூக்கை பிடிச்சிக்கிட்டு பிராணாயாமம் பண்றோம். நம்முடைய பிராணனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறோம். ஏன்னா சாதாரண நம்முடைய பிராணன் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்றது மாதிரி அது ஓடும். நம்ம கோவப்பட்டா ரொம்ப வேகமா ஓடும், நாம ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருந்தா நிதானமா ஓடும். இந்த மாதிரி நம்முடைய மூச்சுக்கும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் தொடர்பு உண்டு. அந்த பிராணனுடைய போக்க நாம கட்டுப்படுத்துறத பிராண ஆயாமம் சொல்லுவோம். அப்படி பிராணாயாமம் முதலான விஷயங்கள் மூலமாக நம்முடைய
வெளி இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது மூலமா மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்றது இந்த தமம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது உபரமம் அப்படிங்கிறது மூணாவது குணம். உபரமம்னா என்ன அப்படின்னா நம்முடைய கடமையை நாம செய்யறது. இது வேற அர்த்தங்களும் வேற புத்தகங்கள் இருக்கு. இப்போ ஒரு அர்த்தம் ரொம்ப ஈஸியான ஒரு அர்த்தத்தை சொல்றேன். நம்முடைய கடமைகளை நாம செய்யறது, அதுக்கு உபரமம் அப்படின்னு பேர். நாலாவதா திதிக்ஷா அப்படிங்கிறது. திதிக்ஷா நம்ம கீதையில ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே அர்த்தம் தான். சுக துக்கம் எல்லாம் வரும்போது அதை பொறுத்துக்கிறது. டாலரன்ஸ் இல்ல அக்செப்டன்ஸ் அப்படின்ட்டு விவேகானந்த சாமி சொல்வார். வேண்டா வெறுப்பா பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறது இல்ல, சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கிறது. வேப்பம் இலைய சவைக்கிறோம், அது கசக்குது. பொதுவா நம்ம யாருக்குமே வேப்பிலையை சவைக்கும் போது கசந்தா வேற ஒன்றும் தோணாது. தெரியும் தானே நமக்கு வேப்பிலை கசக்கத்தான் செய்யும் அப்படின்னு. கரும்பை சாப்பிட்றோம், அது இனிக்குது. அப்போ நம்ம மனசுல வேற எந்த சிந்தையும் வராது. ஏன்னா நமக்கு தெரியும் கரும்புன்னா இனிக்கதான் செய்யும் தெரியும். இப்படி இந்த ஆளு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம் அதை ஏற்றுக்குவோம். பொதுவா எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியுமோ, எந்த ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு ஞானம் இருக்கோ, அந்த விஷயம் நம்மளை பாதிக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணன் வந்து பயங்கரமா கதை அடிப்பாரு எங்க அம்மாட்ட. முடிச்சு போற உடனே எங்க அம்மா அப்படியா பரவாயில்லையா ஓ அப்படிலாம் சொல்லி சொல்லி கட்டிட்டே இருப்பாங்க. அவன் கதை அடிச்சு முடிச்சுட்டு அந்த அண்ணன் போற உடனே அம்மா சொல்லுவாங்க, இவன் எப்பவுமே இப்படிதான், அவிச்ச கோழி அடகடக்கு சுட்ட கோழி பறக்குன்னு சொல்லுவான். ஒரு வார்த்தையில அவர் அரபடிக்கணும் பேசுற கதையும் க்ளோஸ். புரிஞ்சுக்கிட்டே கேட்கும் போது ஆமாமா அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அது அவன் அந்த ஆளுக்கு ஏமாத்துறதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆளு ஏமாந்து நம்ம சொன்னாலே நம்பிட்டாங்கன்னு வச்சுட்டு போயிடும். ஆனா நாம எந்த பாதிப்புக்கும் உள்ளாயிருக்க மாட்டோம். இந்த மாதிரியான இதுக்கு திதிக்ஷா, எந்த விதமான மன பாதிப்பும் இல்லாம வேண்டா வெறுப்பா இல்லாம புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறது, அதுக்கு திதிக்ஷான் பேர். அப்புறம் அஞ்சாவதா ஸ்ரத்தா. ஸ்ரத்தை அப்படின்னா குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரத்தா. இப்போ ஒருவேளை நீங்க இன்னைக்குதான் முதல் கிளாஸுக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். நான் இருந்து இந்த கதையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாம் இப்படி தலைக்கு மேல போகும், காதுக்குள்ள போடும், இந்த காலில் போடும், இந்த காலில் போயிடும், அல்லது இப்படி போயிடும். இது நமக்கு சோப்படாது போல இருக்க அப்படின்னு தோணும். ஏன்னா முதல் நாள் வந்திருக்கீங்க, முதல் நாள் வந்த உடனே இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண்டலம், எந்த ஒரு இருந்தாலும் ஒரு மண்டலம் என் கணக்கில் 60 நாள் 60 நாள் நீங்க பொறுமையா கேட்கணும், அல்லது செய்யணும்னு வச்சுங்க. அதுக்கு பிறகுதான் அந்த விஷயம் கொள்ளாமா இல்லையான்னு நீங்க எடை போடணுமே தவிர முன்கூட்டி எடை போட்டீங்கன்னு நீங்க ஏமாந்துருவீங்க. அப்ப இதுல ஸ்ரத்தைனா என்னன்னா, நாம பாடம் படிக்க வந்திருக்கிறோம், இன்னைக்கு இவரு கிளாஸ் ஒழுங்கா எடுக்கல, அல்லது இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது சரியில்லை, அல்லது இன்னைக்கு கிளாஸ் நமக்கு புரியல, ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம ஆனா ஸ்ரத்தையை விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு வச்சு நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனமான விஷயம் வரும் அப்படின்ட்டு பொறுமையா இருக்கணும். இனி வேதாந்தம், அதாவது சாஸ்திரத்துல சாஸ்திரம் சொல்லுது நீ உடம்பு இல்லை, நீ மனசு இல்லைன்னு எல்லாம் சொல்லுது. இதெல்லாம் இந்த உலகத்துல நவீன காலத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா இப்படிலாம் நமக்கு தோணும். முதல் நாள் கேட்கும் போது நமக்கு நிறைய நெருடல்கள் வரும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கோம் நமக்கு தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பின்னணியிலிருந்து வந்திருப்போம். அதனால முதல்ல அந்த சாஸ்திரத்தோட உங்களுக்கு ஒரு பழக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் எடுக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நம்பணும், இது நம்மளை கரையேற்றும், சாஸ்திரம் நம்மளை கரையேற்றும், நமக்கு நிம்மதியை தரும், கவலையிலிருந்து நம்மளை மீட்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விடக்கூடாது. இப்படி குரு மேலையும் சாஸ்திரத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஸ்ரத்தா அப்படின்னு பேர். அடுத்தது சமாதானம்.
ஆறாவதா இந்த இடத்துல சமாதானம் அப்படிங்கிறத நாம மனசினுடைய ஒருமைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இது வரைக்கும் நம்ம மனசு அலைவாஞ்சிட்டு இருந்தது, அந்த மனசு இப்போ ஒடுங்கி நம்ம எந்த விஷயத்துல குவிக்க நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல குவியுது. குவிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கிறது சமாதானம் அப்படின்னு சொல்றோம். இது சின்ன வீட்டில் நடக்கக்கூடிய சமாதானம் இல்லை, இது மனசு ஒருமுகப்படுத்துறது, அதை சமாதானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சமம் தமம் திதிக்ஷா உபரதி ஸ்ரத்தா சமாதானம், இந்த ஆறும் சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்றோம். அடுத்தது நாலாவதா விவேகம் பார்த்துட்டோம், வைராக்கியம் பார்த்துட்டோம், சமாதி ஷட்க சம்பத்திக்கு நாலாவதா முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, எனக்கு நான் நிம்மதியா இருக்கணுங்கிற ஆசை. இந்த ஒரு ஆசை ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நான் சொன்ன ஒண்ணுமே இல்லைன்னா கூட நான் நிம்மதியா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட போதும். இந்த நாளும் யாருக்கு இருக்குதோ அவங்க வேதாந்தம் கேட்க, சாஸ்திரம் கேட்க வரலாம் அப்படின்னு பெரியவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க உண்மையை உணர்ந்துக்கிடுறதுக்கு தகுதியானவங்க. அப்ப உண்மைனா என்ன அப்படின்னா, நான் தான் உண்மை, மற்ற எல்லாமே பொய் அல்லது மற்ற எல்லாமே தோற்றம். இப்ப நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கிறோம். நான் போன வகுப்புல கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படுறதெல்லாம் மித்யா. பார்க்கிறவன் பராபிரகிருதி, பார்க்கப்படுறதெல்லாம் அபராபிரகிருதி அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த விஷயம்தான் தெளிவு அல்லது உண்மை அல்லது ஞானம். நான் உண்மை, மற்றது எல்லாமே தோற்றம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வரும். ஏன்னா நம்ம பொதுவா நான் உடனே இந்த உடம்பு மனசு புத்தி அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருப்போம். நான் இவ்வளவு உயரம், இந்த நிறம், இந்த வெயிட் இப்படிலாம் நினைச்சு வச்சிருப்போம். அதனால அப்ப நான் யாரு அப்படின்னா, இதுல ஒரு 3 விஷயம் எழுதி போட்டிருக்கேன். மூணு விதமான சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், அது நான் கிடையாது. அடுத்தது அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் நாம நான் நினைக்கிறோம், அது நான் கிடையாது. அடுத்தது ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி, முடிச்சிருக்கிறோம், கனவு காண்றோம், உறங்குறோம். இந்த 3 விதமான அவஸ்தையும் நான் கிடையாது. இந்த 3க்கும் அப்பாற்பட்டது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது யாரோ அது நான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம். இதை யாரு தெரிஞ்சாலோ அந்த ஆள் தான் ஞானி. அந்த ஞானியை பத்தி தான் இந்த 16வது ஸ்லோகம் சொல்லுது. அந்த ஞானியை பத்தி நாம இன்னும் சில விஷயங்கள் தெரியணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், சிலர் மனசுல போயிட்டு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால அதுக்கு பதிலாக சில விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல கீதை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்றோம், வேற உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் கொண்டு வரோம். அது கொண்டு வர்றதுக்கு நோக்கம் நான் அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறேன், நான் பெரிய படிப்பாளியாக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி இல்லை. நம்ம கீதை தியான ஸ்லோகத்திலேயே சொல்றோம், சர்வோ உபனிஷதோ காவக தோக்தா கோபால நந்தனக. எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள்னா கிருஷ்ணன்கிற பால் கறக்கிறவன், அதுல கறந்து அந்த பாலை தான் கீதையா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு ஒண்ணு பார்க்கிறோம். அதுக்கு ஒரு நியாயம் பண்றதுக்காக எப்படி உபனிஷத்துகளுக்கும் கீதைக்கும் தொடர்பு இருக்கு, உபனிஷத் கருத்தை தான் கீதை இப்படி
தருது அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. இது ஒரு காரணம். இன்னொன்று, நமக்கு மூல நூல்கள் உபனிஷத் தான். அப்போ இப்படியெல்லாம் இருக்கு, உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குன்னு தெரியணும். இப்படி தைத்திரிய உபனிஷத் உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஷரீரத்ரயம் அப்படின்னு பார்த்துருக்குறோம், அவஸ்தாத்ரயம்னு பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டும் பற்றி அதிகம் தெரியணும்னா மாண்டூக்கிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து நம்ம படிக்கணும். அதுதான் ஓம் பற்றியும் அந்த உபனிஷத்து தான் வருது. அதே மாதிரி கோஷம் பற்றி படிக்கணும்னு வச்சுக்கிறேன், தைத்திரியோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதில் அதை பற்றி டீட்டெயிலாக வருது. இப்படி வேற வேற நூல்கள் வேற வேற கோணங்களில் நமக்கு இந்த உண்மையை சொல்ல முயற்சி பண்ணும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பலவிதமான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். ஒரு விதத்தில் சொன்னால் ஒருவேளை நமக்கு புரியாமல் போகலாம். அப்போ நாம இன்னொரு உதாரணம் சொல்றோம், இன்னொரு விதத்துல சொல்றோம், இப்படி பல விதமா சொல்றோம். அதை சொல்றதுக்கு காரணம் இங்க இருக்கிறவங்க பலதரப்பட்டவங்க, அதனால நாம பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு கருவியா பயன்படுத்துறோம். அப்போ இந்த உபனிஷத்துக்களை சொல்றதுக்கு இன்னொரு காரணம், இப்படியெல்லாம் உபனிஷத்துக்கள் இருக்கு. ஒருவேளை உங்களை யாருக்காவது இதை பத்தி இன்னும் ஆழமா படிக்கணும்னு ஆசை வந்ததுன்னா அப்போ நாம அந்த உபனிஷத்தை கிளாஸை தனியா கூட படிக்கலாம். அப்போ இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை படிக்க ஏதாவது ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கப்புறம் அதை தெரியணுமா வேண்டாமா நமக்கு ஆசை வர முடியும். இருக்குன்னே தெரியலைன்னா படிக்கணும்னு ஆசை வர முடியாது. அதனால அதை சொல்றதும் ஒரு இது. இன்னும் ஒரு இது, நம்மளை சுற்றி நிறைய கோம்பைகள், அரைவேக்காடுகள், கூமுட்டைகள் இருக்கு. அதுல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராமாயணத்தில் அப்படி சொல்லியிருக்கு, மகாபாரத்தில் இப்படி சொல்லியிருக்கு, ரெண்டும் முரண்படுது, அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க, அது வேதத்தில் ரிக்வேதத்தில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, சதபத பிராமணத்தில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, புருஷ சூக்தத்தில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, இந்து வேதங்களில் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கு, இப்படி எல்லாம் கிளப்பி விடுவாங்க. இன்னும் ஒரு கோஷ்டி அல்லோ உபநிஷத்துல ஒன்று இருக்கு, அதுல எங்க சாமியத்தை பற்றி சொல்லியிருக்கு, பிரம்ம பவிஷ்ய புராணம் ஒன்று இருக்கு, அங்க எங்க ஆள் வருவார்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் உங்களுக்கு காது குத்துவாங்க. அப்போ நீங்க நம்ம எல்லாம் அப்பாவிகள், ஈவாய்கள், ஈவாய்கள் இச்சவாய்கள், கொசு வாய்கள் இருக்கன்னு சொல்றாரு, நம்மள ஈவாய்கள். அப்ப நாம என்ன பண்ணுவோம், அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஒண்ணு படிச்சு, நானே இந்துவா இருந்துட்டு படிச்சது இல்லை, அவன் எப்படி படிச்சிருக்க முடியும் நமக்கு கேள்வி வரணும். ஆனா நமக்கு அப்படி வராது. அவன் படிச்சிருப்பான் போல இருக்கு, கரெக்டா சொல்லாம போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோணிடும். அதனால இனிமேல் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்ககிட்ட வந்து சொன்னா கூட, நான் இப்ப சொன்னது ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள கிடந்ததுன்னா, இல்லையே கீதையில சொல்லியிருக்கிறதா உபனிஷத்துல சொல்லியிருக்கு, உபனிஷத்துல சொல்லியிருக்கிறதா மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கிறதா மகாபாரதத்துல சொல்லியிருக்குன்னு அப்பப்ப நம்ம கிளாஸ்ல சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்களே, அப்ப எல்லா புக்கும் ஒரே விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கணும். இனி இவ்வளவு நாள் நம்ம கிளாஸ்ல என்னைக்குமே இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு, அல்லாவை பத்தி சொல்லியிருக்குன்னு சொல்லலையே, இருந்திருந்தா ஒருவேளை சொல்லியிருப்பாங்களே, கிருஷ்ணன் ராமன் எல்லாம் பத்தி சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். அந்த இது கேட்கும்போது உடனே இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்க மனசுக்குள்ள உற்பத்தி ஆகும். அப்பந்தான் உங்களை ஏமாத்துறவங்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இது இன்னும் ஒரு காரணம். இப்போ நாம பகவத்கீதை படிக்கும்போது, நாம பகவத்கீதை எந்த உபனிஷத்தினுடைய சாரமோ எந்த சாஸ்திரங்களுடைய சாரமோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நாம பகவத்கீதை படிக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்றதுனுடைய நோக்கம், உங்களுக்கு அந்த உபனிஷத்து பேரை ஞாபகம் வைக்கிறதுல கஷ்டம் இருந்தது, அல்லது உபனிஷத்து மந்திரங்களை ஞாபகம் வைக்கல கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இது சில சமயங்கள்ல இதுவும் ஒன்று சொன்னாங்க, நான் சில சமஸ்கிருத வார்த்தை சொல்றேன் அது கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு நான் பொதுவா சமஸ்கிருத வார்த்தையை சொல்றேன், சொல்லிக்கிட்டு அதை தமிழ்லையும் சொல்றேன். அதுக்கு நேரடி தமிழ் வார்த்தை சொல்லாம இருக்கலாம். இப்போ ஆத்மா அப்படின்னா நான், ஏன்னா எப்படி நீங்க குழம்பிடுவீங்கனால அதை அப்படி தமிழாக்கி சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை தமிழாக்கி சொல்ல முடியாது, சொன்னா அழகா இருக்காது. சில விஷயங்களுக்கு தமிழ்ல நான் சொல்லுவேன், ஆனா உங்களுக்கு புரியாது. அப்ப இப்படி நிறைய சிக்கல் இருக்கு. அதனால நான் ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா செய்துட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் சமஸ்கிருதத்துல சொல்லுவேன், சொல்லிட்டு அதுக்கு தமிழ்ல அர்த்தமும் சொல்லுவேன். இந்த வார்த்தை என்னென்ன அர்த்தம் மாதிரி எல்லாம் அர்த்தம் தரலாம் அப்படிங்கறது சொல்லுவேன். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவேன். அதுல இருந்து இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில நான் போயிட்டு இருக்கிறேன். ஒருவேளை எர்ரிஸ் ஹியூமன் பாங்க, பிழை செய்கிறது தவறு செய்கிறது மனித இயல்பு,
ஒருவேளை நான் ஏதாவது கோட்டை விட்டுருந்தா நீங்க கேட்டுக்கலாம். கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு பகுதி வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நீங்க கேட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். இல்ல நான் கிளாஸ் எடுக்கும் போது ஒருவேளை ஒரு கதை சொல்லிட்டு இருந்திருப்பேன், அதுல கண்டினியூட்டி விட்டு போய் வேற ஒரு விஷயம் பேச வந்து அப்படியே தாண்டி போயிருப்பேன், அந்த கதையை சொல்ல வந்து முடிச்சிருக்க மாட்டேன். இப்படி ஏதாவது குறைகள் இருந்தா அது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, நீங்க கவனிக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில நான் காசு எடுத்துருக்கேன், கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை பிறகு கொடுக்கக்கூடிய நேரத்துல எடுத்து கேட்கலாம். அப்படி நாம ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி இருக்க வேண்டியதுதான் கேள்வி பதில் போகுது. விவேகானந்த சாமி சொல்வார், வினாக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள், விடை கிடைக்காவிட்டாலும் அறிவு வளரும் அப்படின்ட்டு. அதனால இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். நீங்க விவேகானந்த சாமியை படிச்சு புரிஞ்சுக்கணும்னா, என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க விவேகானந்த சாமியை படிச்சுட்டு அவருடைய வெறியர்களா இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், விவேகானந்த சாமியை புரிஞ்சுக்கிடணும்னா உங்களுக்கு வேதாந்தம் தெரியும். வேதாந்தம் தெரியாத யாருக்கும் விவேகானந்த சாமியை புரிஞ்சுக்கிட முடியாது. விவேகானந்த சாமி சொல்றார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் என்று அந்நிய மதங்கள் கூறும், தன்னம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் என்று நான் கூறுவேன் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? நீதான் கடவுள் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அதை நீ உணரணும். அந்த கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தால் தன்னம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகன் விவேகானந்தர் சொல்றாரு. இந்த வேதாந்த அறிவு இருந்தா தான் அது புரியும். அதே மாதிரி விவேகானந்த சாமியே சொல்வார், எங்க வேதாந்த அறிவு இருக்குதோ அங்கதான் நல்லொழுக்கம், சேவை இதெல்லாம் கூட செய்ய முடியும். இந்த வேதாந்த அறிவு இல்லாத இடத்துல இருந்து அதெல்லாம் வரவே வராது. அப்படி இதுக்கெல்லாம் அடிப்படை கூட வேதாந்த அறிவு தான் அப்படிம்பாரு. ஏன்னா எல்லாருமே பகவான் தான். நான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை. அதனால விவேகானந்தர் தரித்திர தேவோபவ, துக்கி தேவோபவ, மூர்க்க தேவோபவ அப்படின்னாரு. அதனால வேதாந்தம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல முகங்கள் உள்ளது. அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா பிறகு பார்ப்போம். அதனால நீங்க கடைபிடிக்க வேண்டியது ஸ்ரத்தை, அதாவது பொறுமை அப்படிங்கிறத நீங்க கடைபிடிக்கணும். மேற்கொண்டு உங்களுக்கு எதை நடைமுறை சிக்கல் இருந்தா, இப்போ என்கிட்ட சில பேர் சில விஷயங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நம்ம அது மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை கையாளுவோம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். இப்போதைக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் குறித்து வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கேள்வி வரலாம். இடையிடையே கேள்வி கேட்டால் ஒருவேளை அந்த கிளாஸுடைய தொடர்ச்சி விட்டு போகலாம். அதனால் கடைசியில் தரக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியை எந்த இடம் புரியலையோ அதை குறித்து வச்சுக்கலாம். கிளாஸ் முடியும் போது அதை கேட்டுக்கலாம், நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம் நேரமானதுனால நேரே தியான ஸ்லோகம் கவனிக்கணும். மகாத்மியத்துக்கு போகிறோம். அத்த கீதா மகாத்மியம். எல்லாரும் சேர்ந்து கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யஹ் பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமः பரஸ்ய ச நைவ சந்திஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம் கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திரவிஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோர்வக்த்ராத் விநிஸ்ருதம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்ரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்ர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஓம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வபாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுசः யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிः ध्रुवा नीतिर्मतिर्मम. हरि ओम तत्सत्.
சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.